லீடர். அண்ணாச்சி வேற லெவல்ல பிரிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் படத்துக்கும், செகண்ட் படத்துக்கும் அட்ராஸ்டிக் சேஞ்சு எதுலன்னா ஸ்கிரிப்ட் சூசிங்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெஜெண்ட் வந்து படமே இல்ல. அதுல ஒரு கதையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த படத்துல வந்து துரை செந்தில்குமார் வந்து டைரக்ஷன்ங்கிறதே பெரிய பிளஸ்ஸு. ஸ்கிரிப்டும், ஸ்க்ரீன் பிளேவும் பயங்கர என்கேஜிங்கா இருந்தது. இதுல ஜிப்ரானோட மியூசிக் வந்து சூப்பர். ஸோ இது 3ம் கலந்த கலவையில யார உட்கார வச்சாலும் அந்த படம் பயங்கர ஹைலைட்டா இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா இதுல அண்ணாச்சியும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ணாச்சி இந்த ஆங்கிள்ல காமிச்சா தான் கொஞ்சம் நல்லாருக்கும். ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இப்படி வச்சுருவோம்னு மெனக்கெட்டு இந்த ஃபைட் சீக்வென்ஸும், இந்த கேமரா ஆங்கிள்ஸ் வச்சவங்களும் வேற லெவல்ன்னு சொல்லணும். குறிப்பா கிளைமாக்ஸ்ல ஒரு ட்ரெயின் சீக்வென்ஸ் இருக்கு. அது சரியான கிளாஸு. அதுவும் ஒரு ஷாட் கன்ன அண்ணாச்சி கால்லயே எடுத்து நச்சுன்னு வச்சாரு பாருங்க. அதெல்லாம் நமக்கே டக்குன்னு ஒரு "ஏய் என்னது மாஸ் விசில்" அப்படின்னு நமக்கே தோணிருச்சு ஒரு செகண்டு. இதே ரேஞ்சுல அண்ணாச்சி போயிட்டு இருந்தான்னா, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மாஸ் ஹீரோவா அவர் வளர்றத யாராலயும் தடுக்க முடியாது அப்படிங்கிற பதிவ நான் இங்க சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு நம்ம மிடில் கிளாஸ் அரவிந்த்லேருந்து நான் குடுக்குற ரேட்டிங் 5க்கு 3 மறக்காம மிடில் கிளாஸ் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ரிவ்யூஸ் டாடா! பாய்.